கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். விசுவாசிக்கிறோம், ஆமேன் சொல்லுங்கள். இந்த நாளில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாராம். அதை வாக்கு கொடுக்குறார். நான் செய்கிற மகளை இந்த நாள் வரைக்கும் காத்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன், ஒரு புதுவிதமான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று தேவன் வாக்கு கொடுக்குறார். நம்பிக்கையோட நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இதை குறித்தும் கலங்காதீங்க. ஒரு புதிய ஒரு வாய்ப்பை என்று கொடுக்க போகிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், ஒரு புதிய துவக்கத்தை என்று கொடுக்க போகிறார். தான் புதிய காரியம். அதனால் இந்த காலை வேளையில் தேவன் சொல்கிற வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு என்னை வாக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா, நீங்கள் தாங்க ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்க. இன்றைக்கி ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் ஒரு புதிய காரியத்தையும் பார்ப்பீங்க. ஏனென்றால் கர்த்தர் சொன்னபடியே உங்களை நடத்துவாராக. நிச்சயமாக தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.